சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களா? யாரை கேட்டாலும் இப்போல்லாம் யாரை பார்த்தினாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேனா? சின்ன பையன், ஒரு எல்கேஜி பையனை, யாரோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் நினைக்கிறேன், கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மம்மி, நான் அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய அந்த ஸ்பெல்லிங் தெரியுமா இல்லை டெஃபினேஷன் தெரியுமான்னா தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. யாரை பார்த்தாலும் பாருங்களேன், இப்போது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கலை, எனக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, நான் என்ன செய்யறதுனே தெரில அப்படின்னு ரொம்ப அந்த காரியங்கள் வந்து அப்படி பெருகி கொண்டே வருது. யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, யாருக்கு கேட்டாலும் மன அழுத்தங்கள். நான் அங்கே வேலை பார்க்குறேன், அதனால் எனக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது, நான் இதில் இருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷர் தராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏசப்பா நமக்கு சொல்கிறாரு, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல், அப்போஸ்தலன் பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பவுல் இங்கே. இப்போ சிலரை பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு மலை தேசத்துக்கோ டூரிஸ்ட் ஏரியாவுக்கோ ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு 1 வீக்கு ஒரு 10 டேஸ் அங்கே கழிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். திரும்ப அதை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே திரும்ப இந்த உலக கவலைகள்லாம் வந்து திரும்ப சூழ்ந்து கொள்ளும், திரும்ப அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, திரும்ப சந்தோஷத்தை இழந்துருவாங்க. இப்போ சில பேருக்கு சிலரோடு இருந்தால் எப்படின்னா, ஃபேமிலியோடு இருந்தால் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட அந்த சர்க்கிளில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சந்தோஷம். இதெல்லாம் நிலையானதா அப்படின்னா, இப்போ ஃபேமிலியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேமிலி விட்டு வேலைக்கு வந்துட்டாங்க, வேலைக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அந்த பெர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரி ஆகி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட சண்டை போட்டான், இல்லாட்டி இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு விலகி போயிட்டான், அவன் நம்மகிட்ட டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நமக்கு திரும்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும். சிலருக்கு எப்படின்னா, குடிப்பழக்கம், இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் எடுக்கும் போது அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அது குறிப்பிட்ட நேரம், திரும்ப அதுவும் போயிடும். திரும்ப அந்த சந்தோஷம் இழந்து அப்படி என்ன செய்யன்னு தெரிலையே, அது இன்னும் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமும் இழந்து போயிடும். திரும்ப மன வலி, திரும்ப மன அழுத்தங்கள் திரும்ப சூழ்ந்து கொள்ளும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பைபிள் இன்னொரு பேர் இருக்குது, அவர் சமாதானத்தின் பிரபு என்று. சமாதானம் என்பது சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்ம சமாதானமாக இருந்தாலே சந்தோஷம் தானாக வந்துடும். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, அவர் சமாதானத்தின் பிரபு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் சமாதான பிரபு. பிரபுன்றவர் யார் அப்படின்னா, பிரபுன்றவங்க அள்ளி கொடுக்குறவங்க, அவங்ககிட்ட வந்து நிறைவானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி தான், சமாதானத்தில் பிரபுவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட சமாதானத்தில் குறைவே கிடையாது. யார் அவர் இடத்துட்டு போய், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தெல்லாம் எடுத்து போட்டு எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு கேட்டால் அவர் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை தருவார். இன்றைய தினத்திலும் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இழந்த நிலைமையில் மன விரக்தியோடு, மனத்தில் ஒரு கசப்போடு, ஒரு தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த எண்ணங்கள் எல்லாம் விலகி என் தேவன் சமாதானத்தை உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் என்பது ஒரு ஆசீர்வாதம் தான். உலக பொருட்கள் மாத்திரம் அல்ல, சமாதானம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்ம இருதயங்களை சமாதானப்படுத்தி நம்முடைய நல்வழி நடத்துவார். இதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, எனக்கு இந்த சமாதானத்தை கொடுங்க தேவனே. ஒரு காரியத்தை ஒரு முழுமையாக செய்ய முடியல, எதுக்கேத்தாலும் மனக்கசப்பு, மன அழுத்தங்கள் நிறைந்து காணப்படுது ஆண்டவரே. இதெல்லாம் நீக்கி பரிசுத்த தேவன் எங்களுக்கு சமாதானத்தை அருளி தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறவனு ஒன்றும் பெரிய ஏதோ ஒரு ஆள்லாம் இல்லை ஆண்டவரே. பாதப்படியில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அதை பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி தேவனே, அவங்களுக்கு சமாதான குறைவுகள், சமாதான இன்மை இருந்தால் தேவன் அதை நிறைவாக்கி அவர்கள் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.